கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துதல் கூறி வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். இன்னொரு செய்தியின் வாயிலாக ஹோப் டிவி நேயர்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், தேவனுடைய அன்பு என்ற தலைப்பின் கீழாக நீங்கள் நானும் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளுடைய செய்தியும் பிரயோஜனமாய் இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நாம் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் ஒவ்வொரு செய்தியின் வாயிலாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறார். கர்த்தர் அவருடைய அன்பை ஒவ்வொரு செய்தியின் மூலியமாக போற்றி பாதுகாத்து நமக்கு அப்படியே ஒரு பொக்கிஷத்தை போல கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், லவ்விங் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட்ஸ். தேவன் எனக்கு அன்பை கொடுத்திருக்கிறார், தேவன் என்னை நேசித்திருக்கிறார். நான் ஆண்டவருக்கு என்று நான் என்ன செலுத்துவது என்று சொல்லி நீங்கள் நானும் பார்க்கும் பொழுது, தேவனை எப்படி நேசிக்க முடியும் என்று சொன்னால், நம்முடைய இருதயத்தின் முழுவதுமாக நாம் நேசிக்க போகிறோம். ஒரு பாதி சாத்தானுக்கும் ஒரு பாதி ஆண்டவருக்கும் கொடுக்க போவதில்லை. அல்லது 99 விழுக்காடு ஆண்டவருக்கும் 1 விழுக்காடு சாத்தானுக்கும் கொடுக்க போவதில்லை. 100% 100 விழுக்காடு இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்க போகிறோம் என்று சொல்லி இந்த நாளின் செய்திகள் வரப்போகிறது. இந்த நாளின் செய்திக்கு வேதாகமத்திலிருந்து என்ன வேதாகம பகுதியை நான் எடுத்திருக்கிறேன் என்று சொன்னால், உபாகமம். வேதாகமத்தை உபாகமத்திற்கு திருப்பிக் கொள்வோம். 6ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 6:5. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்று சொல்லி நீங்கள் நானும் பார்க்கிறோம். என் தேவனுடைய சமூகத்திலே நான் எப்படி அவருக்கு ஆராதனை செய்வது என்று சொன்னால், அவருடைய சமூகத்திலே என் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நான் ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்தும் பொழுது கர்த்தர் அந்த அன்பை பார்க்கிறார் என்று சொல்லி நீங்கள் நானும் பார்க்க முடியும். கர்த்தருடைய சமூகத்திலே எப்படி அன்பு கூறுவது, என் முழு இதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நான் எப்படி அன்பு கூறுவது என்று இந்த நாளின் வேதாகம பகுதியின் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு இருக்க போகிறார். கர்த்தர் இந்த செய்திகளை நமக்கு பிரயோஜனமாக கொடுக்கும்படியாக ஒரு விசை ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் நானும் ஜெபிக்க போகிறோம். எங்கள் ஆண்டவரே, எங்கள் தகப்பனே, நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே எங்களுடைய இருதயத்தை ஊற்றுகிறோம். எங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்களோடு பேசுங்க சுவாமி. என்னுடைய வார்த்தைகளையோ என்னுடைய செய்தியையோ கர்த்தாவே அவர்கள் கேட்க வரவில்லை. நீர் என்ன பேச போகிறீர், நாங்கள் உங்களுடைய சமூகத்திலிருந்து நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்று சொல்லி கர்த்தாவே இன்றைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். அடியனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய சமூகத்திலிருந்து வரத்தக்கதான கிருபையும். இந்த பாவ நாவை கர்த்தாவே தொடும். ஒருவேளை கர்த்தாவே உமக்கு விரோதமான ஏதாவது ஒரு வார்த்தை புறப்படும் என்று சொன்னால் அதை வாயிலேயே நிறுத்தும்படியாக கர்த்தாவே உம் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அடியனை ஆட்கொள்ளும். அடியனுடைய வார்த்தையிலே ஒவ்வொரு வார்த்தையும் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள வார்த்தையாக மாத்திரம் இருக்கட்டும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். எல்லாவற்றையும் மேசும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளின் செய்தியை நான் சொன்ன வண்ணமாக, லவ்விங் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட்ஸ் என்ற தலைப்பின் கீழாக நீங்களும் நானும் செய்தியை கேட்க போகிறோம். தேவனை என்னுடைய இருதயம் முழுவதுமாக நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, நான் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்ல போகிறோம். இந்த நாளிலே தேவ மனிதனுடைய ஒரு வார்த்தையை நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். ஓப்பன் யுவர் ஹார்ட் அண்ட் இன்வைட் காட் இன்டு எவ்ரி சர்க்கம்ஸ்டன்சஸ். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கென்று திறந்து வைக்க வேண்டும். பிகாஸ் when God enters the scene, miracle happens. ஏன் என்று சொன்னால், நம்முடைய சூழ்நிலைகளிலே ஆண்டவர் அந்த இருதயத்திற்குள்ளாகவோ அந்த சூழ்நிலைக்குள்ளாக வரும் பொழுது அந்த சூழ்நிலை ஒரு அற்புதமாக ஒரு மிராக்கிளாக மாறப்போகிறது என்று சொல்லி ஒரு தேவ மனிதன் எழுதுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு என்று திறந்து வைத்திருக்கிறோமா? Is it an open heart or it's a closed heart for God to enter? இருதயத்தை தட்டுகிற தேவனாய் இருக்கிறாரா, இல்லை என்னுடைய இருதயத்திற்குள்ளாக வந்து மகனே மகளே
உன் இருதயத்தை எனக்கு கொடுத்ததற்காக நான் உன்னை பாராட்டுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பாராட்டுகிறவராக, என்னுடைய மகன் என்னுடைய மகள் இந்த இருதயத்தை கொடுத்து அவர் என்னுடைய பிள்ளை என்று சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறாரா என்று சொல்லி நீங்கள் நானும் இந்த நாளின் செய்தியை நாம் கேட்க போகிறோம். வேதாகம் சொல்லுகிறது, ஏன் முழு இருதயத்தை நாம் கொடுக்க வேண்டும்? சொல்லுகிற ஒரு காரியம், தேவனுடைய சமூகத்திலே நீங்களும் நானும் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு நீங்கள் நானும் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் முழு இருதயம்? பாதி, கால், அரை என்று சொல்லியிருக்கலாமே, முக்கால் என்று சொல்லியிருக்கலாமே, 99% என்று சொல்லியிருக்கலாமே. ஏன் இருதயத்தை முழு இருதயத்தோடு என்று சொல்லி சொல்லுகிறார்கள்? இன்னைக்கு நீங்கள் நானும் சயின்டிஃபிக்காக பார்க்கும்பொழுது முழு இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். மத்தேயு 22:37 நீங்கள் நானும் வாசிக்கும் பொழுது, மத்தேயு 22:37 வாக்கியம் இப்படியாக சொல்லுகிறது. 37 வசனம் நீங்கள் நானும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. எனக்கு அன்பானவர்களே, தேவன் சமூகத்தில் ஒருவர் கேள்வி கேட்கிறார், ஆண்டவரே நான் பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கும்பொழுது அவன் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவர் அந்த மகனுக்கு கற்பித்துக் கொடுக்கிறார், உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துவோடும் பலத்தோடும் நீ ஆண்டவருடைய சமூகத்திலே அன்பு கூறுவாயாக என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். ஏன் முழு இருதயம்? சயின்ஸ் படி பார்த்தோன்னு சொன்னால் இருதயத்தில் என்ன இருக்குது? அந்த 4 குழாய்கள் இருக்கிறது, நரம்பு இருக்கிறது, சதை இருக்கிறது. இந்த இருதயத்தை எதனால மூடி வைத்திருக்கிறார்னு சொன்னால் அந்த இருதய கூட்டு, அந்த எலும்பு கூட்டினாலே மூடி வைத்திருக்கிறார். அதற்கு லங்ஸ்லேருந்து அங்கே பம்ப் போயிட்டு ரத்தம் போயிட்டு வருது. அதை என்னை ஒரு உயிருள்ள ஜீவனாக வைத்திருக்கிறது. ஆனால் கர்த்தர் அந்த இரத்தத்தையும் சதையும் விட்டு ஆண்டவர் ஏன் அந்த இருதயத்தை கேட்கிறவராக காணப்படுகிறார்? இங்கேயும் சொல்லுகிறாரு, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் தேவனை தொழுதுகொள் என்று சொல்லுகிறார். இருதயம் எப்படிப்பட்டது தெரியுமா? இருதயம் ஆண்டவர் ஏன் கேட்கிறார் தெரியுமா? ஒருவேளை கொஞ்சம் மூளையை கேட்டிருக்கலாம்ல ஆண்டவர், ஒருவேளை கையை கேட்டிருக்கலாம், காலை கேட்டிருக்கலாம், கண்ணை கேட்டிருக்கலாம், நாவை கேட்டிருக்கலாம். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, உன் முழு இருதயத்தை மாத்திரம் எனக்கு கொடு என்று சொல்லி ஆண்டவர் ஏன் கேட்க வேண்டும்? சங்கீதம் 51 சங்கீதம் 10 வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும் என்று சொல்லி தாவீது கேட்கிறாரு. தாவீது ஏன் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு சுத்த இருதயத்தை கொடுங்க சுவாமின்னு கேட்கணும்? இஸ் இட் ஹார்ட் so precious? நாடி துடிப்பு இருக்கிறதுனால, இதயம் துடிக்கிறதுனால தான் ஒரு மனுஷன் இருக்கிறான். ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் தாவீது கேட்கிற, ஆண்டவரே எனக்கு சுத்த இருதயம் கொடுங்க சுவாமின்னு கேட்கிறார். அவர் கேட்கறது காரணம் என்ன தெரியுமா? இந்த இருதயம் எப்படிப்பட்டதுன்னு வாசிக்கலாமா? 1 சாமுவேல் அது வாசிக்கிறதுக்கு முன்பாக ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வாக்கியம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாப்பானதே என்று சொல்லி பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. மனுஷனுடைய நாட்கள் அவனுடைய இருதயத்திலே அவன் எப்படிப்பட்டதா எண்ணிக்கொண்டிருக்கிறான்னு சொன்னால், மனுஷன் பொல்லாப்பாய் மாறுகிறான்னு சொன்னால் அவனுடைய நினைவு, அவனுடைய செயல் எல்லாமே எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் இருதயத்திலிருந்து, நினைவுகளிலிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இருதயத்தின் நினைவு வாய் பேசும். நம்ம தமிழில் கூட ஒரு பழமொழி இருக்குல்ல, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இருதயத்தில் எப்படி நம்ம யோசிக்கிறோமோ, நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்கிறதோ அது முகத்தில் தெரியும். டக்குன்னு கோவப்பட்டுருவோம், டக்குன்னு மூஞ்சியை திருப்பிடுவோம். இதெல்லாம் எங்கே வருது? ஒருத்தர் மூஞ்சியை ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஹாப்பி சாபத் சொல்ல வந்தாங்கன்னா அவங்க சண்டை போட்டோன்னு சொன்னால் டக்குன்னு முகத்தை திருப்பிட்டு போகிறோம். அது அவங்களிடத்துலேருந்து எப்படி இருக்கும்? அவருடைய மனஸ்தாபப்படுத்துகிறதா இருக்கிறது, கஷ்டப்படுத்துகிறதா இருக்கிறது. என்னுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுதலாக இருக்கிறது என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் எதை பார்க்கிறார்? 1 சாமுவேல் 16 அதிகாரம் 10வது வசனத்தில் நீங்கள் நான் வாசித்தோம் என்று சொன்னால், 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 10வது வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்கள் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகிறாரு. அதுக்கு மேலே அப்படியே வாசிச்சோன்னு சொன்னால் 1 சாமுவேல் 16வது அதிகாரம்
மறுபடியுமாக அப்படி கீழே வாசித்தான். இவர்கள் எல்லாவற்றையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிற ஒரு காரியம், சாமுவேலே, நீ யாரை பார்க்கிறாய் என்று சொன்னால், நீ முகத்தை பார்க்கிறாய். நான் இவர்களை மறுதளித்தேன், இவர்களை புறக்கணித்தேன். 7வது வசனம், கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இவருடைய முகத்தையும் இவனுடைய இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொன்னார். இருதயம் ஏன் முக்கியம் தெரியுமா? என்னுடைய யோசனைகள், என்னுடைய செயல்கள், நான் என்ன யோசிக்கிறேனோ அதுதான் நான் செய்வேன். நான் என்ன யோசிக்கிறேனோ அதை தான் நான் பார்ப்பேன். நான் என்ன யோசிக்கிறேனோ அதை தான் பேசுவேன். நான் என்ன யோசிக்கிறேனோ அதை மாத்திரம்தான் என்னுடைய வாழ்க்கையில இருக்கும். இன்னைக்கு நீங்கள் நானும் ஆண்டவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்ற வேண்டும் என்று யோசிக்கிறார். ஆண்டவர் நம்மை முழுவதுமாக ஆண்டவருக்கென்ற ஒரு மனுஷனாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், முதலாவது எதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், இருதயத்தை ஆண்டவர் மாற்ற. அதான் தாவீது சொன்னார், ஆண்டவரே எனக்கு சுத்த இருதயத்தை கொடுங்க சுவாமி, நிலைவரமான ஆவியை என்னை சிருஷ்டியும் என்று சொல்கிறார். மறுபடியும் இன்னொரு வசனத்தை என்ன வாசிக்க போகிறோம். எரேமியா 17வது அதிகாரம் 9வது வசனம். இந்த வசனத்தை நாம் ஏற்கனவே சொன்னோம். 17வது அதிகாரம் 9வது வசனம். இருதயம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், 17:9, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமும் திருக்குள்ளதும் மகா கேடுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் நானும் யோசிக்கிறதை நமக்கு மாற்றம்தான் தெரியும். மற்ற நம்மோட பேசுகிறாங்கள, நம்மோட சம்பாஷணை செய்கிறார்களே, அவங்களுக்கு கூட நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு தெரியாது. நான் பேசுகிறதை மாத்திரம் கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் என் உள்ளத்துக்குள்ள எல்லாம் யோசிச்சே பேசுவேன். உள்ள ஒன்று இருந்துட்டு வெளியே ஒன்று பேசுவாங்க தெரியுமா? உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில ஒன்று பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, நீ உள்ளேயும் ஒரே மாதிரி இரு, வெளியும் ஒரே மாதிரி இரு. கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன கேட்கிறார் என்று சொல்லி நீதிமொழிகளில் வாசித்தோம் என்று சொன்னால், நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்களான வாசித்தோம் என்று சொன்னால், 23வது அதிகாரம் 26 இப்படியாக சொல்லுகிறது, என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. Whenever you see God, you give your heart first and then God will show his way. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் போய், ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தை நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தத்தம் செய்யும் பொழுது, ஆண்டவர் தன்னுடைய வழிகளை காண்பிக்கிறார் என்று சொல்லி நீதிமொழிகளில் சாலமோன் எழுதுகிறார். மகனே, உன் நெஞ்சை எனக்கு தா. ஒரு நல்ல பாடல் ஒன்று இருக்கிறது, மகனே உன் நெஞ்சை எனக்கு தா, மகனே உன் நெஞ்ச எனக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்ச எனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இதை பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இதை பாராயோ. நான் மோட்ச வாழ்வுக்கு போக வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையிலே மோட்சம் கன்ஃபார்ம் ஆகணும் என்று சொன்னால், நான் ஆண்டவருடைய சமூகத்திலே என்னுடைய இருதயத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? இருதயம் எல்லாவற்றை பார்க்கிலும், மூளையை பார்க்கிலும், கண்களை பார்க்கிலும், கையை பார்க்கிலும், கால்களை பார்க்கிலும், கிட்னியை பார்க்கிலும், லிவரை பார்க்கிலும், லங்ஸை பார்க்கிலும் மகா கொடியதாய் இருக்கிறது. அந்த மகா கொடிதான இருதயத்தை ஆண்டவர் இன்றைக்கு அவனுடைய சமூகத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்களும் வாசின்னு சொன்னா, God is asking something, God is knocking somewhere. 3வது அதிகாரம் 20வது வசனம் நான் வாசிக்கிறேன். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி வேதாகம் சொல்கிறது. எதை தட்டி கொண்டிருக்க? நிஜமாவே கதவை தட்டிட்டு இருக்கா? வீட்டுக்குள்ள வெளியே வந்து ஆண்டவர் நம்முடைய வீட்டினுடைய கதவை தட்டுகிறாரோ? வீட்டினுடைய கதவை தட்டும்போது திறந்திருக்கலாமே, சத்தம் கேட்குமே. ஆண்டவர் சமூகத்தில் இருந்து, ஆண்டவரே என் இதயத்தை தட்டுற மாதிரி எனக்கு சத்தம், கதவை தட்டுற மாதிரி எனக்கு சத்தம் இருக்குது ஆண்டவரே, யூ ஹேவ் யுவர் கீ, யூ கம் இன் சொல்லியிருக்கலாமே. காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டிருக்கும், நாக் நாக் யார் உள்ள கேட்டிருக்கும். இதெல்லாம் கேட்காதபடி நம்முடைய செவி மறைக்கப்பட்டிருக்குது, மந்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு செவிகளும் திறக்கும்படியாக ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுடைய இருதயத்தை கொடுக்கும்படியாக கேட்கிறார். நான் உன் இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். வேகமா தட்டுறார் ஆண்டவர்.
நாக் நாக் when you will open your heart. உன் இருதயத்தை எப்ப திறப்பேன்னு சொல்லிட்டு வேகமா தட்டிட்டு இருக்கிறார். ஆனா பிசாசானவன் அந்த சத்தத்தை கேட்கக்கூடாதபடிக்கு என்னுடைய இருதயத்தை முழுவதுமாக ஆட்கொண்டிருக்கிறான் என்று சொல்லி வேதாம் சொல்கிறது. இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இந்த உலகத்தை படைக்கும் பொழுது அவ்வளவு ஆசையா ஆண்டவர் படைத்தார். ஆனா ஒரு 5 அதிகாரம் போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் அதை பார்த்து மனவேதனைப்படுகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மனஸ்தாபப்படுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் ஆண்டவருக்கு மனஸ்தாபத்தை கொடுக்கிறோமா? இல்லை ஆண்டவருடைய சமூகத்துல போய், ஆண்டவரே நான் உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறேன், ஆண்டவரே எனக்கு மனஸ்தாபத்தை கொடுக்க விருப்பம் இல்லை, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், உங்களுக்கு என்னை பார்க்கும் பொழுது சமாதானமா இருக்கணும், நான் பாவம் இல்லாதவனாக காணப்பட வேண்டும், நான் எப்பொழுதுமே ஆண்டவரே உமக்கான ஜீவியத்தை வாழ வேண்டும், உம்முடைய இருதயம் என்னை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் சுவாமி, அதனால நான் என்னுடைய இருதயத்தை உமக்கு கொடுக்கிறேன். எரேமியால வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தை படிக்கும் பொழுது எனக்கு அப்படியே ஒரு 2 நிமிஷம் கை கால் நடுங்கிருச்சு. உங்களுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. அதுக்கு ஸ்டார்டிங்ல எல்லாவற்றிற்கும் மேலாக என்ன வேணா நினைக்கலாம், அந்த எல்லாவற்றிற்கும் மேலாக என்று நாம் என்ன நினைக்கிறோமோ எல்லாத்தையும் போட்டு பார்த்தாலும் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. ஒருவேளை சாத்தான் பேசும் பொழுது நயவஞ்சகமாய் பேசினான், ஏவாளை ஏமாற்றினான் என்று பார்க்கிறோம். ஆனா அவன் பேசுனது உண்மையா தப்பா? பாதி உண்மை, பாதி இருந்தது, பாதி பொய், பாதி இல்லாமல் இருந்துச்சு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நானும் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சொல்லிக் கொள்கிறோம், அட்வென்ட் திருச்சபை என்று சொல்லி நாம் மாறு தட்டி கொள்கிறோம். ஆனால் நாம் மற்றவர்களிடத்திலே என்னத்தை பேசுகிறோம்? என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீர் செய்த ஒவ்வொரு காரியமும் நான் சாட்சியாக பகிர்கிறேனா? ஒருவேளை நான் ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை கொடுக்காமல் இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்னும் கொடுக்கலப்பா. 35 வருடம் ஞானஸ்நானம் எடுத்து ஆயிடுச்சு ஆண்டவரே, 40 வருஷம் ஆயிடுச்சு ஆண்டவரே, 5 வருஷம் ஞானஸ்நானம் எடுத்து ஆயிடுச்சு ஆண்டவரே, இன்னுமா நான் உங்களுடைய சமூகத்துல ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை கொடுக்கல? ஆண்டவர் சொல்ற ஒரு பதில், யூ டிட் நாட் கிவ் மீ. ஒவ்வொரு ஓய்வு நாளுக்கும் ஆண்டவரே உங்கள் சமூகத்துல வந்து நிற்கிறேன் ஆண்டவரே, ஒவ்வொரு பிரசங்கத்தை கேட்கும் போது என்னுடைய இருதயம் மாறிடுச்சு என்று சொல்லி நினைக்கிறேன் ஆண்டவரே, ஆனா எனக்காக உருக்கமா ஜபிக்கும் போது ஆண்டவரே இன்னையிலிருந்து என் வாழ்க்கை மாறிடுச்சு சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் நீ உன் இருதயத்தை கொடுக்கல. உன் இருதயம் என்ன எப்படி இருக்குது அப்படின்னா, இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நாம் என்ன செய்கிறோம்? இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பரீட்சை பார்த்தார்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு போதும் அவங்கள கூட்டு வந்து உங்களோட மாரடிச்சது போதும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற அளவுக்கு இஸ்ரவேலுடைய வாழ்க்கை இருந்துச்சு. மோசையை பார்த்து, மோசே ஒரு 2 நிமிஷம் நீ நவுந்து நின்று மோசே, நான் மொத்தத்தையும் நிர்மூலமாக்குறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் முடிவெடுத்துட்டார். Do you know this will happen again once in our life? இது மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில நடக்க போகுதா? ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே நான் இன்னுமா ஜீவிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, இல்லப்பா நீ எனக்காக நீ ஜீவிக்கல, நீ உனக்காகவும் உன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் நீ பிசாசுக்காகவும் தான் ஜீவிக்கிற என்று சொல்லி நம்மை பார்த்து சொல்லும் பொழுது நமக்கு எவ்வளவு வெட்கமாக காணப்படும். சாத்தான் போய் ஆண்டவருடைய சமூகத்துல போய் நின்று, நீ பாத்தியா என் மகனை எப்படி இருக்கிறான் பாத்தியா? ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறவராக காணப்படுவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு முடிவு எடுப்போம். உன் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறார். உன் இருதயத்தை கொடு என்று சொல்லுகிறார். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாடும் உன் பலத்தோடும் ஆண்டவருடைய சமூகத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லுகிறார். நீங்கள் நானும் நான் ஆண்டவரை அன்பு செலுத்தினால், நான் ஆண்டவருடைய சமூகத்திலே அன்பா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினால், நான் எப்படி அன்பு செலுத்துவதாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால், முழு இருதயத்தையும் ஆண்டவரே நீங்க எடுத்துங்க சுவாமி. என் உள்ளம் ஆண்டவருக்காக இருக்கிறது, என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழிகிறது. நான் ஆண்டவருக்காக நான் செவி கொடுப்பேன், ஆண்டவருக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் கொடுப்பேன். ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை மாற்றுங்க சுவாமி என்று சொல்லி நான் கெஞ்சுவேன். கர்த்தர் என்னுடைய இருதயத்தை மாற்றுவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற பிதாவே, இதோ ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே சுவாமி, எங்களுடைய இருதயம் திருக்குள்ளது மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. நீர் எப்படி நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறீர் என்று சொன்னால்,
முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீர். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் அப்படிப்பட்ட ஆராதனையை செய்யாதபடி புத்தி இல்லாத ஆராதனையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய இருதயத்தை கொடுத்து புத்தியுள்ள ஆராதனையை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். இன்னும் சிலருடைய இருதயம் திரும்பாமல் இருக்கிறது கர்த்தாவே. இன்னும் போதகர்களுடைய இருதயம் திரும்பாமல் இருக்கிறது. இன்னும் தலைவர்களுடைய இருதயம் திரும்பாமல் இருக்கிறது. இன்னும் தேவதர்களுடைய இருதயம் திரும்பாமல் இருக்கிறது. இன்னும் செய்தியை கொடுக்கிறவர்களுடைய இருதயம் திரும்பாமல் இருக்கிறது. இன்னும் தேவனுடைய செய்தியை கேட்கிற பிள்ளைகளுடைய இருதயம் திரும்பாமல் இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தாவே, உங்களுடைய இருதயத்தை உங்களுடைய சமூகத்தில் திருப்புகிறோம். எங்களோடு பேசுங்க சுவாமி. எங்களோடு நீங்க நடந்து வாங்க ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசி நல்லா தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் மறுபடியுமாக அடியானுக்கு பலத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். உமக்கென்று வாழும்படியான ஒரு இருதயத்தை கொடுங்க சுவாமி. நறுங்குண்ட இருதயத்தை கர்த்தாவே நாங்கள் கொடுக்கும் பொழுது அதை சுத்தமான இருதயமாக நீர் மாற்றி, அதை குணமாக்குகிற இருதயமாக நீர் மாற்றி நீர் திரும்ப கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக பரலோகத்திலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு காரியத்தை இன்று எங்களுடைய இருதயத்தில் வையுங்க சுவாமி. நாங்கள் உங்களுடைய சத்தத்தை கேட்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒருவேளை எங்களுடைய சத்தம் கர்த்தாவே நாங்கள் கூப்பிடும் பொழுது உங்களுக்கு எட்டாமல் இருப்பது என்று சொன்னால் எங்களுடைய பாவங்கள் அதை மறைக்கிறது. எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவை நீர் எடுத்து போடுங்க. பரிசுத்தமான வாழ்க்கையை கர்த்தாவே எங்களுக்கு தாருங்க. சுத்த இருதயத்தை கர்த்தாவே எங்களுக்கு சிருஷ்டிங்க. நிலைவரமான ஆவியை எங்களுக்கு தாருங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எங்களுடைய ஜெபத்தை கர்த்தாவே நீங்க கேளுங்க சுவாமி. எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும், எங்களுடைய இருதயம் மாறட்டும், எங்களுடைய செயல்கள் மாறட்டும், எங்களுடைய பேச்சு மாறட்டும், நாங்கள் பார்க்கிறது மாறட்டும், எங்களுடைய யோசனைகள் மாறட்டும். எல்லாவற்றையும் கர்த்தாவே இந்த புது இருதயம் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். பலவீனம் சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சமூகத்தில் வைக்கிறோம். ஆண்டவருக்கு என்று வாழ வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சமூகத்தில் தத்தம் செய்கிறோம். ஒவ்வொருவரையும் அடியானையும் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம். நீங்க நடத்துங்க, நாங்கள் போகிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு மூலம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தை திருப்புவோமா? என்னுடைய இருதயம் எதை நோக்கி கொண்டிருக்கிறது? ஒருவேளை உலக பிரகாரமான காரியங்களில் என்னுடைய இருதயம் இருக்கிறதா? உலக வஸ்துக்களிலே என்னுடைய இருதயம் செலுத்துகிறேனா? இல்லை நான் ஒரு நல்ல வீடு வாங்க வேண்டும், ஒரு நல்ல கார் வாங்க வேண்டும், இல்லை ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், இல்லை ஒரு நல்ல ஒரு மனைவி எனக்கு வேண்டும், இல்லை ஒரு நல்ல சொத்து பத்தோடு நான் வாழ வேண்டும், இல்லை ஒரு நல்ல அந்தஸ்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி என் இருதயத்தை திருப்பி கொண்டிருக்கிறானா? எல்லாம் முக்கியம். ஆனால் என் இருதயத்தை ஆண்டவருக்கு என்று திருப்ப கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலிருந்து நான் சுத்த இருதயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் ஒரு முடிவு எடுப்போம். அந்த முடிவு நான் கடைசி வரைக்கும் அந்த முடிவு என்னோடு இருக்கட்டும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் ஆண்டவருடைய சமூகத்திலே முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு ஆண்டவரத்தில் ஆராதனை செய்வோம். ஆண்டவர் நம்முடைய கருகலான இருதயத்தை அல்லது கருக்கான இருதயத்தை, ஆண்டவர் நறுங்குண்ட இருதயத்தை ஒரு நல்ல ஒரு புதிதான இருதயமாய் மாற்றட்டும். கல்லான இருதயத்தை சதையான இருதயமாக மாற்றுவார் கர்த்தர். இந்த நாளை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வேலைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்திருக்கும். கர்த்தர் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் நம்மோடு அனைவரோடும் இருக்கிறார்கள்.